திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 301, அதிகாரம் வெகுளாமை. 1000 முறைக்கு மேல் தோல்வி கண்டு அதன் பின்பும் விடாமுயற்சியில் மின்சார பல்பை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அதை கண்டுபிடித்ததும் தனது அரிய கண்டுபிடிப்பினை தனது நண்பர்களோடும் சக விஞ்ஞானிகளோடும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டார். தனது ஆய்வகத்தின் மேல்தளத்தில் அனைவரையும் சந்தித்தார். எல்லோரும் ஆவலோடு மின்சார பல்பினை காண காத்திருந்தனர். எடிசன் தனது உதவியாளரிடம் மின்சார பல்பினை ஆய்வகத்தில் இருந்து மேலே எடுத்து வரச் சொன்னார். ஆய்வகத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு சந்திப்பு அறையிலே நுழையும் போது உதவியாளர் கையில் இருந்த பல்பு தவறி கீழே விழுந்து உடைந்தது. அதனை கண்ட எல்லோருக்கும் அதிர்ச்சி. உதவியாளரோ பதட்டமடைந்தார். எல்லோரும் எடிசனை பார்க்க எடிசன் அவரது உதவியாளர் மீது கோபப்படவில்லை, சற்றும் திகைக்கவும் இல்லை. 1000 தோல்விகளை சந்தித்து வெற்றி கண்டவர் அல்லவா. உடனே ஆய்வகம் சென்று மீண்டும் ஒரு மின்சார பல்பை உருவாக்கினார். அந்த பல்பை மீண்டும் அந்த உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வரச் சொன்னார். பல்பை கீழே போட்டு உடைத்தவரிடமே மீண்டும் அந்த வேலையை கொடுக்கிறீர்களே என்று எடிசனிடம் கேட்டனர். அதற்கு, பல்பு உடைந்தால் என்னால் திரும்பவும் செய்து கொள்ள முடியும், ஆனால் அவரது மனதை காயப்படுத்தி விட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுக்க முடியுமா? அதனால்தான் திரும்பவும் அவரிடமே கொடுத்தேன் என்றார் எடிசன். தனது கோபம் எங்கு பலிக்காதோ அங்கே பயன்படுத்தாமல் இருப்பதை விட தனது கோபம் எங்கு பலிக்குமோ அவ்விடத்தில் பயன்படுத்தாமல் இருப்பதுதான் உண்மையான அன்பு என்பதை செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் எண் காவாக்கல் எண் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தன்னால் இயலாதவரிடம் கோபப்படாமல் இருந்தால் அது பொறுமை, தன்னால் இயன்றவரிடமும் கோபப்படாமல் இருந்தால் அது வலிமை.